வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம செடியை பற்றி பார்க்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி ஒரு உதவி கேட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இது நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸ். சரியா நண்பர்களே? இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்கி ஊண்டி இன்றைக்கோட ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வாங்கையில் சம்மரில் காய்ச்சிரும் அப்படின்னாங்க. ஒரு சம்மர் போய் இப்போ எல்லா சீசனும் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெய்னி சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. என்ன நண்பர்களே, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி பாம்பு கண்ணட்டா போகுதுன்னு பாருங்கள். இப்படிலாம் போய் இன்னும் காய்க்கலாம். சரி, நம்ம யூடியூப்பில் நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல அறிவுரைகள், அந்த அறிவுரைகளை கேட்டு செய்வோம்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இடையில கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி முளைக்கிற இடத்துல இப்படி இடையில கட் பண்ணி விட்டுட்டா காய்க்கும்னாங்க. நான் போகிறதில்ல, இங்கே கட் பண்ணி விட்டாச்சு. இது வரைக்கும் காய்க்கலை. அதுவும் இந்த இடத்துலையும் கட் பண்ணி விட்டோம். புதுசாக தான் சிம்படிச்சு வருதே ஒழிய பூ பூக்கிறதுக்கான அறிகுறிகளே இல்லை. ஒரு வருஷமாக இதை நம்ம பராமரிச்சுக்கிட்டு வரோம். ஏன்னா இதில் இருந்து ஒரு பராமரிப்பு, இதுக்கு போட்ட எஃபர்ட்டை வேறு செடிக்கு போட்டிருந்தா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். இது போயில வரையில எனக்கு குத்திக்கிட்டு தான் இருக்குது முள். ஒரு இடத்துல கூட நானும் இன்றைக்கி மட்டும் வரும், நாளைக்கு மட்டும் வரும்னு இலவு காத்த கிளியன்ட்டா உட்காந்துருக்கேன். இது எப்போ காய்க்கும் கொஞ்சம் தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெண்டாவது ரொம்ப பராமரிக்கவும் சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாட்டுக்கு இப்போ முள்ளை பாருங்கள், சடக்குன்னு முதுகில் குத்தி பிடிச்சி. செடிக்கு தண்ணி ஊற்ற போனோம்னா நம்ம முதுகில் வேறு குத்துது. குனிஞ்சு தண்ணி ஊற்றலாம் பாருங்க. இந்த செடிகளுக்கு ஊற்ற போனோம்னா இது சடக்குன்னு பரண்டி விட்டுருது. உள்ள பாருங்க எப்படி இருக்குங்க. முள்ள ஃபோக்கஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா குட்டி குட்டி முள்ளாக இருக்குது பாருங்க. அழுத்துறது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? முள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஏதாவது பூத்துருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். மீண்டும் மீண்டும் தழுக்குதே ஒழியா பூக்க மாட்டேங்குது. இங்கே வேறு இருக்குது. 3 செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் தெரியுதா முள் எப்படி இருக்குன்னு? இப்படி பாம்பு கண்ணட்டா போகத்தான் செய்யுது. கண்ட பக்கம் பாருங்க, நினச்ச பக்கம்லாம் போய்கிட்டுருக்கு. இதை காய்க்க வைக்கிறதுக்கு என்ன ஒரு வழின்னு சொல்லுங்கள். யாருங்க எப்படி செடியில் ஸ்பைடர்மேன் கண்டா செவத்தில் பிடிச்சி போகுது பாருங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. உங்கள் உதவியை கரத்தை நீட்டுங்க. இது எப்படி காய்க்கும், எப்படி காய்க்க வைக்கணுன்ற விவரத்தை சொல்லுங்கள். உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள்.